காஃபி அப்படின்னா காரில் அந்த பேசுகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு அமெரிக்கன் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 இடத்துக்கு அப்படியே அனுப்புகிறாங்க. ஸோ அவங்க யாராச்சும் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துருவாங்களோ அந்த ஒரு பயத்திலே தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ என்ன ஏது நினைப்பாங்களோ அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நாள் ஃபுல்லாக கொஞ்சம் ஈஸியாகவே போச்சு, நல்லா இருந்துச்சு. அண்ட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா நம்ம மேக்கிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அண்டு தென் நம்ம வந்து பார்த்தோன்னா எக்ஸ்போர்ட்டிங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீட் அண்ட் கிளியராக உங்களுக்கு கேர்லன் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு உடனே சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. சரி, நான் இன்றைக்கி என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஐபிஎல் யார் யார் பார்ப்பீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு பாலுக்கு 2 ரன் அப்படின்ட்டு இருக்கப்போ ரசிக் அடித்து லாஸ்ட்டில் போய் தோத்துட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. என்னடா இந்த இவ்வளோ பெரிய பிளேயர் இருந்தோம், ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு இன்டர்நேஷ்னல் கேப்டன்ஷிப் எல்லாருமே இருந்தாலும் கூட மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப ஒஸ்ட் அண்ட் பிஹேவியராக அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சீசனாக தான் இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய 4 இந்தியன் கேப்டன்ஸ் நல்லா பாருங்கள். பும்ரா வந்து டெஸ்ட்டு கேப்டனாக இருக்கார். அண்டு இது சூரியகுமார் யாதவ் T20 கேப்டன், அண்ட் ஹார்திக் பாண்டியா கேப்டனாக இருந்திருக்காரு. அண்டு வந்து பார்த்தோன்னா யார் ரோஹித் சர்மா. ஸோ சொல்லவே தேவையில்லைங்க. இந்த மாதிரிலாம் பிளேயர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு என்னங்க மும்பை அவ்வளோ அம்னில் அம்மெல்லாம் அவ்வளோதான் என்னடா அப்படி டென்ஷன் ஆயிடுவார். எல்லா செலவுகளையும் பார்த்தும் கூட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றது அவங்களுக்கு அமையவே மாட்டுதுங்க. ஏன் தான் இப்படி போயிட்டுருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. சரி, முடிஞ்ச அளவு நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எதாவது டாப்பிக்கை பற்றி கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, நான் அவங்களை எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக சொல்லித்தரேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியாக எனக்கு 2 o'clock வேலை முடிஞ்சு. டெய்லியுமே நம்ம வாழ்க்கையில் நாம் ஏதோ ஒன்று நோக்கி போயிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த ஒர்க் மட்டுமே நமக்கு முழு டைமாக இருக்குமா அப்படின்றது தான் இருக்கக்கூடாது. ஸோ சைடு பிஸ்னஸ் அப்படின்ட்டு ஒன்று வேணும் கண்டிப்பாக. இந்த யூடியூப் வந்து பார்த்தோன்னா நான் வந்து பார்த்தோன்னா என்னோட ஒர்க்கை நான் ப்ரமோஷன் பண்ணுறதுக்கான நான் தொடங்கியது தான் யூடியூப் சேனல். ஸோ எல்லாருமே யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தங்க முட்டை மாதிரிங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அது உண்மை தான். தங்க முட்டை மாதிரி தான். நம்ம அதை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இதை அறிவிச்சிருக்காரு. ஸோ அதாவது அவரை பிடிச்சவங்களும் இருக்கலாம், பிடிக்காதவங்களும் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்காங்க. நமக்கு விஜய் சார் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நம்ம வீடியோ எடுக்கிறத ஒரு ஆள் பார்த்துட்ருக்காரு பார்த்தீங்களா. அப்புறம் பார்க்குறப்ப அளவு கொஞ்சம் கூட போயிடுச்சு அப்படின்ட்டு சொன்னார். அது நான் பார்த்துட்ருக்கேன், லாஸ்ட்டாக பார்த்துட்ருக்கேன். நம்ம அளவு என்ன கூட போயிடுச்சா கம்மியாக போயிடுச்சா பார்க்குறப்ப பார்க்குறேன். அவர் தான் மேனேஜ்மெண்ட்டு பார்த்துட்டாரு. அப்போ அளவு வச்சு பார்க்குறேன். சரி அளவு கரெக்டாக இருக்குது சரிண்ணே அப்படின்ட்டு பார்க்குறப்ப ஆப்போசிட்டில் ஒரு ஆள் அளவு கம்மியாக போட்டிருந்தார். ஸோ அவரை பார்த்துட்டு இருந்தேன். சரி அளவு கரெக்டாக தான் இருக்கே அப்படின்ட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு வழியாக மாலை எடுத்து சுற்ற ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் எங்கேப்பா அந்த சவுக்குக்காகடா சவுக்கு வந்துருச்சு. என்ன நம்மளை வீடியோ தான் பார்க்குறாங்க. ஸோ அளவு கரெக்டாக இருக்கா குட்டையாக இருக்கா அப்படின்றது வீடியோ அங்கேருந்துலாம் பார்க்குறாங்க. ஒரு இந்த வீடியோ நானே பார்க்கல, அங்கேருந்து ஒரு ஆள் பார்க்குறேன் பார்த்துட்டாங்க, 2 பேர் பார்த்துட்டாங்க. ஆமாம் இது நமக்கே தெரியல. ஏன்னா நான் வந்து நம்ம ஒரு வீடியோ ஆன் பண்ணி வச்சுருக்குது எனக்கே தெரியல. லாஸ்ட்டாக தான் அங்கேருந்து உள்ளேருந்து பார்க்குறாங்க. ஒரு அவர் வந்து அங்கே ஒரு ஆள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. இவர் சொல்லி தான் நான் என்னடா அந்த டிஷர்ட்காரர் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்படின்ட்டு நான் பார்த்தேன். அப்புறம் பார்த்தா தான் ஃபைனலாக தெரிஞ்சு ஆமாம் அப்படிதான் எங்கள் அண்ணன் இதுக்காண்டி தான் பார்த்துருக்காரு. அங்கே இருக்கிற ஆள் தானா ஐயோ அந்த அண்ணன் சும்மாவே இருக்க மாட்டார் போல். ஆல்ரெடி நாங்கள் சும்மா நண்டதுக்கு மாலையை போடுன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஆகிப்போச்சு. சரி விடுங்க ஒரு ஆள் சும்மா இருந்தால் நமக்கு பிடிக்காது இல்லையா. சரி அவர் பார்த்துட்டு போகிறாரு, இவரும் பார்த்துட்டு போகிறாரு. அப்புறம் மாலையை தூக்கி போட்டாச்சு. சரி ரைட் ஓகே டன் சுற்று கிருட்டுன்னு சுற்று. அப்பல இந்த விஜய் பற்றி ஏதாவது சொல்லணும். நம்மள தலைவர் விஜய் பற்றி என்னென்ன திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காரு சொல்லுடா. சும்மா சொல்கிறா, மக்கள் தான்டா இருக்கான்னு சொல்கிறா. என்னென்ன திட்டங்கள் அறிவிச்சாரு சொல்லியா சொல்ல மாட்டேன், சும்மா சொல்லு. வீட்டில் என்ன இருக்கும் காசு 1000 கோடி. 1000 கோடியா? டேய் என்னென்ன 3 கையெழுத்து விட்டார்ல விஜய் சார், என்னென்ன கையெழுத்து விட்டார் அதை மட்டும் சொல்லு.
என்னென்ன கழுத்துட்டாரு தெரியல. தெரியலையா? டேய் மின்சாரம் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னார், பார்த்தியா இல்லையா? அட்டாடா கோல்டு டேப்பர் போய் தெரியலா, நானே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். கோல்டு டேப்பர் போய் இப்போ தான் வந்தேன். பாருங்க அப்படி செதுக்குறமா உள்ளி சுற்றியெல்லாம் வச்சுக்கிட்டு செதுக்கணும்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளோட ஃபினிஷிங்லாம் நிறையா போகிறாங்க. நம்ம தீச்சட்டி அப்படின்றத நான் இந்த இடத்துல கொஞ்சம் உங்கள்கிட்ட பெருமையாக சொல்லிக்கிறேன். யார் ஜெயிச்சா இந்த தடவை எலெக்ஷனில்? டிவிக்கேயா? அப்புறம் சீமான் சொல்லிட்டு இருந்தா நேத்தா, எனக்கு மறந்து போச்சு. சீமான் ஜெயிச்சாரா டிவிக்கே ஜெயிச்சாரா? டிவிகள் ஜெயிச்சாரு. சரி, விஜய் சார் என்ன சிஎம் ஆயிட்டாரா ஆகலையா? ஆயிட்டாரு. எப்போ ஆனாரு? நேத்தா? சரி. அப்புறம் நம்ம வீடியோலாம் வரும் இதெல்லாம் நான் என்ன வெட்ட தெரியுமா? இதுதான் பச்சை. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு, அதாவது அமெரிக்கன்ஸ் மாலை வந்து பார்த்தீங்கன்னா சவுக் யூஸ் பண்ண மாட்டாங்க. சவுக் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வாடாமல் இருக்கும். அண்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தோன்னா பச்சை அப்படின்ட்டுருவாங்க. அந்த பச்சை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கன் மாலை மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. என்னடான்ட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு, அதாவது நம்மளாம் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா அப்படின்ட்டு தான் இருக்கோம். கடைசி வரைக்கும் இப்படியே தான் சுற்றிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். நம்மளாம் எப்போ ஓனராக போகிறோம்? ஓனர் ஆமா, எப்போ ஆகும்? கனவுலையா? சரி. அப்புறம் அந்த மாலை வந்து பார்த்தோன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வச்சு ஒரு டேப் வச்சு மறுபடியும் வந்து பார்த்தோன்னா நம்ம எல்லோ வளர்த்துறோம். இதுதான் கொஞ்சம் கிரிட்டிக்கலான இது வேலை. ஏன்னா அமெரிக்கன்ஸ் வேலை எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஓவராலாகவே கிரிட்டிக்கலாக தான் இருக்கும், டீசெண்டாக இருக்காது. என்னென்ன கலர் இல்லையோ அந்தந்த கலர் தான் வேணும் அப்படிம்பாங்க, எல்லா கலர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா இன்னொரு மாப்பிள்ளை மொட்டை மாடி வந்துட்டான். இந்த நேரத்தில் வந்து டேப் போட்டாங்க. ஸோ ஒரு வழியாக இப்போ போய் நாங்கள் சாப்பிட போகிறோம். அந்த டேப்பை வேறு ஆவண்டா போட்டது, டேப் எடுத்தாச்சு. அவ்வளோ யார் ஜெயிச்சா? இந்தியாவா? கரெக்டாக சொல்கிறாய. டிவிக்கு யார் ஜெயிச்சா? விஜய் சிஎம் ஆயிட்டாரா ஆகலையா? சீமான் ஆயிட்டாரா? சீமான் ஆயிட்டாரா சிஎம் ஆயிட்டாரா? சிஎம். ஆமாடா கட்டிட்டு இருக்கேன்டா. பேசுறா, மக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு மக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, தெளிவா சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, அப்புறம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லு. ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் லைக் பண்ணுங்கன்னு சொல்லு. ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லு. ஆர்டர் கொடுங்க. ஆடிட்டு கொடுங்களா? இந்த மாலை என்ன விலை சொல்லு. 500 டேய், நான் போடுற கேர்லண்டோட ப்ரைஸ் என்னன்னு தெரியுமா? 800. ஆமா, அது என்ன அமெரிக்கன்ஸ் மாலை. என்ன நான் உங்களுக்கு என்ன ரேட்டு கம்மியாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக வச்சுட்டீங்களா? ஏண்டா அங்கே நான் நிற்கிற ஃபுல்லாமே அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தான், தெரியுதா? லைட்லாம் போட்டு அடைச்சிட்ருவாங்க. 5 ஏசி இருக்குது. அந்த அளவுக்கு வாடாமல் இருக்கிறதுக்கு ஏசி போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் மால் அப்படின்றப்ப அங்கே ஒசூரில் டைரெக்டாக கான்ட்ராக்ட் வச்சு கார்டு பிடிச்சி கான்ட்ராக்ட் வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து வரப்போ வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப்பில் ஏசியோட தான் வரும். ஸோ ஏசியோட வரும் பட்சத்தில் பூ ஃப்ரெஷ்னஸாக தான் இருக்கும். அதே மாதிரி மறுபடியும் வந்து பார்த்தோன்னா இங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு 5 ஏசி இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இதில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா பூ வாடாமல் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்தோன்னா 4 days ஆகுது. அமெரிக்கா வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து டெலிவரி பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா 4 days ஆகுது. ஸோ அந்த ஒரே ரீசன்னால் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றது உண்மை. ஸோ ஃபைனலி நம்ம வீடியோ எண்டுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா மாலை மேக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லாருமே ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, அப்படியே மட்டும் இருக்காதுங்க. ஏன்னா வந்து இப்போ முயற்சி தான், ஏதோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. இது இல்லைன்னா அது இல்லைன்னா இது, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபைனலி இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணுறேன். ஸோ நன்றி, வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போங்க. சரி, ஆமாம் மாலையை மிடி போட்டாச்சு. ரைட். சரி, வீடியோ